அதை எல்லாவற்றையும் அவர் ஒருத்தர் தான் காண்கிறவர். எதுங்க? மனதின் வியாகுலங்களை காண்கிற தேவன். மனதின் வியாகுலங்களை அறிந்து கொள்கிறவர் யார் மாத்திரமே? கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 25:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருத்தர் தான் அந்த மனதினுடைய வியாகுலங்களை அறிந்து விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறவர்? மனதின் வியாகுலங்களை காண்கிறதுனால தான் அவர் என்ன செய்ய முடியும்? விசாரிக்க முடியும். நம்மளும் இப்போ கவலையோடு வியாதியோடு நிற்கும் பொழுது நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சரி நல்லா இருக்கிறாங்கன்னு போயிடுவோம். ஒருவேளை உள்ளத்துக்குள்ள அவ்வளோ வழியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனதில் இருக்கிற வியாகுலங்களை அவர் என்ன செய்கிறவர்? காண்கிற தேவன். மனதில் வியாகுலங்களை அவர் ஒருத்தர் தான் விசாரிக்கிறவர். ஏன்னா இருதயத்தை யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு மாத்திரம்தான். ஏன்னா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். கர்த்தர் எதை பார்க்கிறவருங்க? இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. திருமண காரியங்களுக்கு போகும்பொழுது சில பேர் சந்தோஷமாக திருமண காரியத்துக்கு போய்ட்டுவாங்க, வீட்டில் வந்து கலங்குவாங்க. எல்லாருக்கும் திருமணம் நடக்கிறது. என்னுடைய வீட்டில் என்ன பண்ணல, ஒரு திருமண வாழ்க்கை நடந்தால் சந்தோஷமாக இருக்குமே. பல இடங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது நானும் இப்படிப்பட்ட வீடு கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு என்ன பண்ண முடியல, என்னால் கட்ட முடியலையே. நானும் இந்த கடன் பிரச்சனை வெளில வரணும்னு நினைக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியல, வெளியில் வர முடியல. இந்த வியாதி போராட்டத்திலிருந்து எப்படியாவது நான் வெளில வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்ன பண்ண முடியல, வெளியில் வர முடியல. இப்படி பலவிதமான போராட்டங்கள் மனசுக்குள்ள என்ன பண்ணிகிட்டே இருக்குமா, இருந்துக்கிட்டே இருக்குமா. என்ன பண்ணிகிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட வியாகுலங்களை அவர் என்ன செய்கிறவர்? காண்கிறது மட்டும் இல்லை, அதை விசாரிக்கிறவர். என்ன செய்கிறவருங்க? விசாரிக்கிறவர். அல்லேலூயா. எதை காண்கிற தேவன்? எதை விசாரிக்கிற தேவன்? மனதின் வியாகுலங்களை. சங்கீதம் 25:17. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். மனதுக்குள்ள வியாகுலங்கள் பெருகும் பொழுது இடுக்கண்கள் என்ன பண்ண ஆரம்பிக்குதுங்க, உண்டாக ஆரம்பிக்கிறது. அவர் காண்கிறதுனால, விசாரிக்கிறதுனால அவர் என்ன தேவனாக இருக்கிறார்? அந்த இடுக்கண்களுக்கெல்லாம் விலக்கி அவர் நீங்களாக்குகிற தேவன், அதான் காண்கிற தேவன். ஆமென்.